Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் மஞ்சப்பை படத்தினுடைய இயக்குனரான என் ராகவன். மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த மஞ்சப்பை படத்தினுடைய இயக்குனரான என் ராகவன் பெப்சி விஜயன், சர்க்குணம் ஆகியோரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். மஞ்சப்பை ஆர்யா கதாநாயகனாக நடித்த கடம்பன், பிரபுதேவா கதாநாயகனாக நடித்த மைடியர் பூதம் ஆகிய படங்களை இயக்கியுள்ள என் ராகவன் மஞ்சப்பை திரைப்படத்தை கன்னடத்திலும் இயக்கியுள்ளார். உதவி இயக்குனராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என் ராகவன். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய முதல் படமான மஞ்சப்பை மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருடங்களில் மொத்தம் 4 படங்கள் தான் நீங்கள் இயக்கியிருக்கீங்க. உங்களை மாதிரி இளம் இயக்குனருடைய நிலை இன்றைக்கி சினிமாவில் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கேன். பட் எனக்கு ஏன் இந்த இடைவெளினா சார், நான் ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குவேன் சார், ரொம்ப டைம் எடுத்துக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சப்பை வந்து என்னுடைய லைஃப், என்னுடைய பாட்டி சென்னையில் என் கூட வந்து இருந்தாங்க ஒரு மாதம். அதில் நடந்த சம்பவங்கள் தான் முதல்ல வந்து அது கதையாக ஃபஸ்ட்டு பண்ணது. நம்ம ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்களாக இருந்தது. அந்த சம்பவங்களை கோர்த்து ஒரு கதையாக பண்ணும்போது அது ஈஸியாக நல்லா டக்குன்னு பண்ண முடிஞ்சது லைஃப்ன்றல. அதே மாதிரி தான் என் பாட்டி நான் சத்தம் போட்டேன், பாட்டி ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போய் அங்கே பாட்டி தவறிட்டாங்க. நான் கில்ட்டானேன், ஐயோ என்னடா இப்படி நம்ம பண்ணிட்டோமேன்ட்டு. அந்த இதை தான் நான் படமாக பண்ணேன். அடுத்த படம் வந்து நான் கடம்பன் பண்ணது வந்து ஒரு மலை சார்ந்த பேக்டாக பண்ணுவோம். அது எனக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. ஸோ அதுக்காக கிட்டத்தட்ட ரிசர்ச் வந்துமே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பண்ணோம் சார். நாங்கள் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் நானும் என்னுடைய பிரதர் வந்து தேவா, அவர் தான் மஞ்சப்பை படத்தோடைய எடிட்டர் ப்ளஸ் கோ டைரக்டர். அவர் 2 பேருமே போயிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணி மேற்கு தொடர்ச்சி அந்த கிராமங்களில் போய் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ரிசர்ச் பண்ணோம். அப்படி ரிசர்ச் பண்ணி பண்ணோம் அந்த படம், 2வது படம். அதுக்கு ஊடால மஞ்சப்பை வந்து நான் கன்னடத்துலேயும் போய் பண்ணிட்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் மைடியர் பூதம் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து அது பூதம் கதையாக பண்ணலை, நிறைய பேய் படம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு பேய் படம் பண்ண தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், என்ன வரிசையாக பேய் படம் வருது, நம்மளும் பேய் தான் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பேய்க்கு ஆல்டர்னேட்டிவாக என்னடா பண்ணும்போது அப்புறம் பூதம் இருக்குதுல்ல, பூதம் வந்து ரொம்ப நாளாச்சு. பட்டணத்தில் பூதம் வந்துச்சு, அலிபாபாவும் அற்புத விளக்கம் வந்துச்சு. சரி பூதம் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் தானே சொல்லிட்டு பூதத்துக்கு அப்படி பண்ணும்போது அப்போ ரெகுலராக லவ்வுன்னு வைக்காமல் அது குழந்தைங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி வைக்கணும்னு சொல்லும்போது சரி அப்போ ஒரு குழந்தை அப்படின்னு உருவாகும்போது அப்போ வெறும் குழந்தை சும்மா அப்படின்னு வச்சு அதுவும் சரி வராதுன்றக்காண்டி ஒரு குழந்தைக்கு திக்குவாயி அப்படின்னா அப்போ அந்த திக்குவாயோட பேக்ட்ராப்பும் நமக்கு என்ன ஏதுன்னு தெரியாது சார். ஸோ அதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த திக்குவாய் குழந்தைங்களை சந்தித்து அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நிறைய மைடியர் பூதத்தில் நிறைய விஷயங்கள் உண்மை சம்பவம் தான். ஒரு பையன் அந்த மைடியர் பூதத்தில் வந்து சரஸ்வதி சபதம் மாதிரி பேசுவான். அது வந்து எனக்கு ஒரு சந்திரன் வாத்தியார்னு சொல்லிட்டு நம்ம மதுரையில் ஒருத்தர் இருக்கார், அந்த படத்துலையுமே நடிச்சிருப்பார். அவரோட பையன் திக்குவாய். அவன் என்ன பண்ணான்னா அவனுக்கு பேச்சு வரலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அழுதுருக்கான். அவர் சொல்லியிருக்காரு, உனக்கு பேச்சு வரலன்னா என்னடா எழுத்து வரும்ல, எழுத வேண்டியதானே அப்படின்னோடனே அவன் எழுதி கட்டுரை போட்டியில் முதல் பரிசு வாங்கினான். ஸோ அதை தான் நான் என்ன பண்ணேன்னா அதை கட்டுரை போட்டிக்கு பதிலாக மறுபடியும் அதை ஆக்டிங் அது மாறுவேட போட்டியாக மாற்றி அப்படி அது மாதிரி நிறைய உண்மை சம்பவங்களை தான் எடுத்து அதுவும் பண்ணோம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கணும் சார். நான் அதனால தான் ஒரு 10 வருஷத்தை 4 படம். ராகவனை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தது யார்? பாலாஜி சக்திவேல் சார். ஆக்சுவலி வந்து நான் காதல் படம் பார்த்தேன் சார். காதல் படம் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது மதுரையில். நான் வந்து அப்போ கீஸ்டு கானம்ன்ற ஒரு கேசட் கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஃபேமஸான கேசட் கடை. பேக்கில் தான் அப்படியே வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் ஷூட்டிங் பார்க்கும்போது நான் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா வந்து ராமராஜன் சார்கிட்ட கராட்டக்காரன் இருக்கும்போது நடன நாட்டிய நர்த்தன தேட்டரில் மேனேஜர். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் தான் அங்கே பார்த்துப்பாரு தேட்டர். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ராமராயனே வாங்கி ஆமாம் இல்லை அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் தான் அப்போ அங்கே இருந்தார். அப்பா முதல்ல வந்து நம்ம இவர் அன்பு சார் கோபுரம் ஃபிலிம்ஸில் தான் ஃபஸ்ட்டு இதாக போனார், ரெப்பாக போனார். அதுக்கப்புறம் நடன நாட்டிய தேட்டரில் ஒர்க் பண்ணார். நாங்களுமே அங்கே தான் வாழ்ந்தோம். நாங்கள் அப்பா அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் கேன்சரில் பக்கத்தில் போஸ் கிளினிக்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே அட்மிட் ஆயிருந்தாங்க.
நாங்கள் எப்போவுமே சினிமா தேட்டர்லேயே தான் இருப்போம். நடன நாட்டிய தேட்டர் 3 தேட்டர் எப்போவுமே அங்கே தான் இருப்போம். அப்புறம் அப்படி இருக்கும்போது அது சினிமான்னு தெரியும். அப்புறம் காதல் படம் பார்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப ஷூட்டிங் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இது அது மாதிரி பார்த்தோன்னே அது அப்போ இருந்துச்சு. ஆனால் காதல் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் போய் படம் தேட்டரில் பார்த்துருந்தேன். அலங்கார் தேட்டரில் போய் பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்துட்டு நைட்டு வந்து ஒரே அழுகை. ம் ஏன்னா நம்ம வாழ்க்கையை வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம். ம் நம்ம ஆக்சுவலி சினிமாவில் தானே இருக்கணும். நம்ம எங்கே இருக்கோம் முடிவு பண்ணிட்டீங்க. அன்னைக்கு நைட்டு. அப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு லவ் மேரேஜ் சார். நான் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா 4 மாசமா இருக்கும். லவ் மேரேஜ் ஆப்போசிட் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணியிருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்லாம் மேரேஜ் பண்ணி ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃபுக்கு வெறும் மஞ்சள் கயிறு, வீட்டில் ஒன்றுமே இருக்காது, ஒரு தட்டு 2 சாப்பாடு. ரியல் லைஃப் மாதிரியும் இருக்கும் காதல் படம். அதில் அவங்க தோத்துட்டாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதாங்கண்ணா. அப்படி இருக்கும்போது உங்க மனைவி வீட்டில் ஒத்துக்கலையா? ஒத்துக்கல சார். அது அப்போ கல்யாணத்தப்ப. அப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் இல்லைப்பா நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம சென்னைக்கு போய் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு அப்படியே சென்னைக்கு வந்தேன் சார். வந்து அப்புறம் பாலாஜி செந்தில் சாரை ஃபாலோ பண்ணேன் நான். பாலாஜி செந்தில் சார் தான் சேர்ந்து அவர்கிட்ட தான் சேரணும் அப்படின்ற கட்டி தான் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணேன். அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ வந்து சார் வந்து நம்ம சொல்கிறேன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்கும் போகணுன்னா அப்போ சாருடைய ஒய்ஃபும் நல்லா பழக்க மாட்டாங்க. சாருடைய ஒய்ஃபு, அம்மா, அப்பா, கலா வந்தானா என்னடா அப்புறம் இருக்க, பாப்பா அப்புறம் இருக்கா, வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்குற அளவுக்கு. ஆனால் வாய்ப்பு முன்னாடியே மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம ஜிவி குமார் சார், புலி வருது டைரக்டர் குமார் சார்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃபஸ்ட்டு அவர் என்ன சேர்ந்துக்கோப்பான்னு சொன்னார். நான் அந்த படம் ஒர்க் பண்ணேன். ஜித்தன் ரமேஷ் சார் பண்ணியிருப்பாங்க. புலிவரது அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அந்த படம் முடிஞ்சிட்டும் கொஞ்ச நாள் மறுபடியும் அசிஸ்டன்ட் டேரக்டர். ஆனால் அசிஸ்டன்ட் டேரக்டர் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். அப்போ பெப்சி விஜயன் மாஸ்டர்கிட்ட அப்போ அவர் ஒரு டைரக்ஷனில் பண்ண போகிறேன்னு சொல்லி மார்க்கண்டைன்னு ஒரு படம் பண்ணார். அவர் பையன். ஆமாம், பையன். அப்போ என்னோட தம்பி வந்து ராஜா மோகன் சாரோட எடிட்டிங் அசிஸ்டன்ட்டு தேவா. அவர் முதலே சேர்ந்துட்டார் எடிட்டிங் அசிஸ்டன்ட்டு. அப்போ அவர் மூலமாக ராஜா மோகன் சார் சொல்லி நாங்கள் சேர்த்து விட்டார் மார்க்கண்டையனில். அப்போ நான் அங்கே ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு அந்த படம் முடிஞ்சு அப்புறம் மறுபடியும் அப்போ ஒரு விஷயம் பண்ணேன், நீ அடுத்து ஒரு படம் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ணிடணும். இது ஒரு படம் தான் பண்ணணும், கரெக்டான படம் ஒர்க் பண்ணணும், வெளியே வந்து படம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் களவாணி படம் வந்து எடிட்டிங் போயிட்டு வந்திருக்கு. அப்போ தேவா என்னோட தம்பி தான் சார் கூட உட்காருவான். சர்க்குணம் சார் கூட உட்காரும்போது அடிக்கடி வந்து சொல்லுவான் என் தம்பி, டே சார் களவாணின்னு ஒரு படம் வரும், வந்துச்சுன்னா சார் அந்த சார் வந்து பெரிய லெவல் டைரக்டரா, அப்போ நீ வாய்ப்பு போய் கேட்குறக்கு நீ இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணுனா நம்ம அங்கே ஜாயின் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லும்போது, சரி எனக்கு அவர் தெரியல, நீ ஒரு வார்த்தை சொல்லு, நான் அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ தம்பி சார்ட்ட சொல்லியிருந்தேன், சார் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருக்காங்க சார், நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணிக்கணும். அப்படியாடா சரி அப்படின்ட்டு. அதே மாதிரி டோரா டேரக்டர் முருகதாஸ், டோரா படத்தை முருகதாஸ், அவன் என் தம்பியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் வந்து சர்க்குணம் சாரோடைய கோ டேரக்டர். இப்போ அவனு சொன்னோன்னே 2 பேரும் சொன்னோன்னே சரி உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் களவாணியோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு, அது பெரிய லெவலில் அடிச்சது, மெகா ஹிட்டு, ட்ரெண்ட் செட்டர் படம். அதுக்கப்புறம் வாகைச்சோடவா ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி தான் அந்த படம் முடிச்சு இந்த முருகதாஸ் ஃப்ரெண்டு, தம்பியோட ஃப்ரெண்டு எனக்கு நல்லா இருந்தது சொன்னேன். நான் இந்த மாதிரி நான் படம் பண்ண போகிறேன்னே அவன் ஷாக் ஆனேன், என்னடா படம் பண்ண போகிறேன், இல்லைடா ஒரு படம் போதும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே. ஆக்சுவலி அப்போ தாஸ் போய் அப்போ சார் கேட்டிருக்காரு யார் யார் இந்த படத்தோட வெளியே போகிறாங்க அப்படின்னோடனே நவீன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து நம்ம 2 நவீன் இருந்துக்கோம். ஒருத்தர் வந்து பெரிய நவீன், நான் சின்ன நவீன், 2 நவீன் இருந்தான். அப்போ நவீன் வெளியே போகிறான் அப்படின்னோடனே சாரோட ஃப்ரெண்டு தான் அவர், க்ளோஸ் ஃப்ரெண்டு. நவீன் என்கிட்ட கூட சொல்லாமல் எப்படி வெளியே போவான் அப்படின்னா, இல்லை பெரிய நவீன் இல்லை சின்ன நவீன் வெளியே போகிறான்னா, ஏன் அப்படின்னா இல்லை அவன் படம் பண்ண போகிறானா அப்படின்ட்டு தாஸ் சொன்னாப்புல. படம் பண்ண போனான், கதை வச்சுருக்கானா அப்போ வந்து கதை சொல்கிறா அப்படின்னா சர்க்குணம் சார் சொன்னார். அப்போ நான் ஒரு 1 வீக் அப்புறம் போய் ஒரு கதை சொல்கிறேன். கதை சொன்னோடனே இது ஒரு கதைன்னு தூக்கிட்டு வந்துட்டான்ட்டு ஒரு முறைச்சாரு. நான் எதுவுமே சொல்லலை. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார், உங்ககிட்ட ஸ்லாங்கு நல்லா இருக்குடா, அந்த ஸ்லாங்கு நல்லா இருக்குது, அந்த ஸ்லாங்கை வச்சு ஒரு கதை பண்ணேன். அப்போ நான் 2ஆவதாக பண்ணி வச்சிருந்த கதை தான் மஞ்சப்பை. அப்போ சரி இது லைஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த ஒரு 10 சம்பவம் மட்டும் இருந்துச்சு. அந்த சம்பவத்தை மட்டும் போய் ஒரு 2-3 நாள் அந்த அப்புறம் வந்து நான் தாஸ்ட்டை போய் பேசுகிறேன். அந்த டோரா டேரக்டர் பேசும்போது அவன் விழுந்து சிரிக்கிறான், சூப்பராக இருக்கடா கதை ரெடி பண்ணிட்டேன்டா, நான் கதை ரெடி பண்ணிட்டேன்டா அப்படின்ட்டேன். மறுபடியும் போய் சார்ட்ட சொல்லிட்டான், சார் இப்போ இன்னொரு கதை பண்ணியிருக்கான், பிச்சு உதறிட்டானு சார் ரெடி பார்த்துருக்காரு, அட உண்மையிலேயே நல்லா இருக்கு சார் அப்படின்னு. சரி அடுத்த வாரம் வந்து கதை சொல்கிறா அப்படின்ட்டு. இவன் வந்து டே அடுத்த வாரம் வந்து சார்ட்ட கதை சொல்லிட்டானோன்னா எனக்கு கதையே இல்லை,
சீன் 10 சீன் தானே சொன்னீங்கன்னா அப்போ பண்ண டக்குன்னு நம்ம என்னென்ன நடந்த விஷயத்தெல்லாம் எழுதுன்னு சொல்லிட்டு அப்போ நானும் தம்பி உட்காந்து ஒர்க் பண்ண எங்கள் பாட்டி தான் எங்களை வளர்த்தது. அப்பா அம்மா யாரும் கிடையாது எங்களுக்கு. அது அம்மா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க, அப்பா வெளியே போயிட்டாங்க. வளர்த்தது எல்லாமே தாத்தா பாட்டி தான். ஸோ அப்போ பாட்டி சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுச்சு அது எல்லாத்தையும் எழுதணும். எழுதிட்டு முதல்ல நான் அந்த பாட்டியை தான் வச்சுருந்தேன். பாட்டியாகவே தான் வச்சு கதாபாத்திரம் பாட்டி தான். ஆமாம், ஃபஸ்ட்டு பாட்டின்னு தான் வச்சுருந்தேன் நான். அப்புறம் வந்து 2-3 பேர்கிட்ட சார்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நண்பர்கிட்ட சொல்லும்போது பூவே பூச்சிடுவா மாதிரி இருக்குது, பூவே பூச்சிடுவா மாதிரி இருக்குன்னு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பாண்டிங் ரிலேட்டிவ் சொல்லும்போது பூவை பூச்சிடுவா இருக்குன்னா அப்புறம் அதே சரி இப்போ பாட்டியை தாத்தாவாக மாற்றிட்டா அந்த வருமானு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர்கிட்ட தாத்தாவை மாற்றி சொல்லும்போது அந்த இது வரலன்னு அப்போ தாத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட சொன்னேன். சார் சொன்னோடனே சொன்னார், இனிமேல் இந்த கதையை யார்ட்டையும் சொல்லாத, இந்த கதையை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டேன். சூப்பர். சொன்ன அடுத்த செகண்ட் சொன்னேன், சாரோட வீட்டில் சொன்னேன் நான் இந்த கதையை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு டக்குன்ட்டு டேரக்டர் ஆகிறது ஈஸியாக நடந்தது. நான் அசிஸ்டன்ட் டேரக்டருக்காக தான் ரொம்ப போராட்டேன். இயக்குனர் ஆகணுன்றது எனக்கு ஈஸியாக டக்குன்னு நடந்துச்சு. அது அதுக்கப்புறம் மஞ்சள் போய் சார் ப்ரொடக்ஷனில் பண்ணேன் நான். இவங்க லிங்கசாமி சார் வந்து அதை ஃபஸ்ட் இதில் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே அது நல்லபடியாக நடந்தது. அப்புறம் கடம்பன் மஞ்சள் போய் எப்படி அந்த படத்துக்குள்ளே ராஜ்கிரண் இவங்க விமல் லக்ஷ்மி மேனன்லாம் வந்தாங்க? முதல்ல வந்து அந்த கதை வந்து சின்ன லெவலில் தான் நான் யோசிச்சிருந்தது. அந்த அப்போ வந்து ஆடுகளம் பயங்கர ஃபேமஸ்ஸு. வாசை ஜெயபாலன் சாரை போடலாமா, இல்லை எஸ்பி முத்துராமன் சாரை போடலாமா? எஸ்பி முத்துராமன் நடிக்க வைக்கணும்ட்டா? அப்போ ஒரு ஐடியா இருந்தது, ஒரு பெருசாக பட்ஜெட். அப்போ வந்து நம்ம கதை பண்ணியாச்சு. அப்போ சர்க்குணு சார்ட்டாலும் ஒன்றும் நம்ம கதை சொல்லலாம். ஒரு அந்த 10 நாளில் இப்போ கதை சொல்லும்போது இந்த கதாபாத்திரத்தை வச்சு யாரை வச்சு சொல்கிறது? எஸ்பி முத்துராமன் சாரை வச்சு சொல்லலாமா, இல்லை வாசை ஜெயபாலனை வச்சு சொல்லலாமா, அப்புறம் பாரதி ராஜா சாரை வச்சு சொல்லலாமா, இப்படி நிறையா பண்ணி யோசிச்சுட்டே இருக்கும்போது அது கரெக்டாக உட்காரல. முதல்ல தாத்தான்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்து சொல்லிட்டு அப்புறம் போய் வந்து சார்கிட்ட சொல்லும்போது சாரும் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது யார் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன். எஸ்பி முத்துராமன் சார் ஆப்ஷன் வச்சுக்கலாம் சார், வாசை ஜெயபாலன் வச்சுக்கலாம் சார், அப்படி வரிசையாக சொல்லிட்டு இருக்கும்போது ஓகேடா சாரும் பண்ணோம்னா சார் ஒரு வார்த்தை சொன்னார், ராஜ்கிரண் சார் எப்படா இருக்கும் அப்படின்னு சார் சொன்னார். ஆமாம் சார், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அப்போ வந்து தவமாயத்தம் வந்து அப்பா கேரக்டர் மட்டும் தான் பண்ணிட்டு, ஆமாம் சார் செம்ம ஐடியா சார்னா என் தம்பியும் ஏற்கனவே கோடக்டர், அவனும் ராஜ்கிரண் சார் சொல்லியிருந்தான். நான் சொல்லியிருந்தேன், டேய் அப்பா கேரக்டர் பண்ணிட்டு இருக்கவங்க இப்படி திடீர்னு தாத்தா கேரக்டர் எப்பூரா இருக்கும், செட் ஆக மாட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லை நீ செட் ஆகும், நீ யோசனை பண்ணி பாருன்னா. பட் நான் அதை சொல்லிக்கவே இல்லை. ஆனால் சாரும் சொல்லும்போது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ தம்பியும் சொல்கிறாங்க சாரும் சொல்கிறாங்க, அப்போ சார் கரெக்டாக இருக்கும் சார்னோடனே அடுத்து இமீடியட்டாக விமல் பிரதர்கிட்ட வந்து கதை சொல்ல சொன்னாங்க. அங்கே போய் கதை சொல்லும்போது கதை கேட்டுட்டு சொன்னார், இது ராஜ்கிரண் சார் நடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட ராஜ்கிரண் சார் சொல்லி தான் சொன்னேன் நான் விமல்கிட்ட. அதை சொல்லி முடிச்சுன்னே ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ சொன்னார், இந்த படத்தில் நான் ஹீரோ கிடையாது, அவர் தான் ஹீரோ. அருமை. ஆனால் இந்த படத்தில் நான் பண்ணுவேன், ஏன் தெரியுமா, ஹிட்டில் இது எனக்கு ஒரு படம். ஹானஸ்டாக சொன்னோன்னே அழுதுட்டார். அழுதுட்டு சூப்பர் நவீன் அப்படின்னார், நீ ராஜ்கிரண் சார் மட்டும் பிடிச்சிருக்கேன், மற்ற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம்னா. அப்புறம் இமீடியட்டாக அப்படியே நடந்தது. அப்புறம் ராஜ்கிரண் சார்கிட்ட 1 வீக்கில் கதை சொன்னோன்னே ராஜ்கிரண் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இமீடியட்டாக நம்ம பண்ணலான்ட்டார். அப்படி இருக்கும்போது அப்புறம் 2-3 பேர்கிட்ட நம்ம சார் அனுப்பிச்சி விட்டோம். எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ பண்ணோன்னே வெளியே நல்ல டாக் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்காங்க அப்போ கதிரேசன் சார் 5 ஸ்டார் கதிரேசன் சார் கூப்பிட்டு நம்ம பண்ணலாமான்னு கேட்டிருந்தார் சர்க்குணம் சாரை. அப்படி இருக்கும்போது அப்புறம் கரெக்டாக லிங்கசாமி சார் அவங்க சைடு கேட்க அமைஞ்சது, அவங்க எல்லாமே கரெக்டாக அமைஞ்சது. அப்படியே டேக் ஆஃப் ஆஷ் பண்ணுவோம். எப்படி இருந்தது ராஜ்கிரனோட பணியாற்றிய அனுபவம்? ஐயோ சார் கூட அதான் சொன்னேன், அப்பா வந்து நான் சாரை வந்து என்றாசாவி மனசில் அப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் நம்ம அந்த ஊர் திருவிழாலெல்லாம் வந்து இந்த 3 நாளைக்கு வெள்ளி சனி ஆயிருக்கு டிவியில் டெக் எடுத்து போடுவாங்க. அப்படி படம் பார்த்தப்போ ராஜ்கிரண் சாரை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கதை சொல்லும்போதே முதல்ல வந்து எடுத்தோன்னே கதை சொல்ல ஒரு 10-15 நிமிஷம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, சார் உங்களை நாங்கள் எப்படிலாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்து அது மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலையில் வருவார் சார் வந்து, என்ன தம்பி சீன் அப்படின்னா இதெல்லாம் சொல்லியிருந்தா அந்த சீன் முடித்த உடனே பக்கத்துலேயே உட்காந்துருவார், போகவே மாட்டார், கேரம் போக மாட்டார், எங்கேயுமே போக மாட்டார். அந்த சீன் இருக்காது, வேற ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, விமல் பிரதர் நடிச்சிட்டு இருப்பாங்க, லக்ஷ்மி மேன் நடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை வேற யாராவது நடிச்சிட்டு இருப்பாங்க, போக மாட்டார், பக்கத்துலேயே உட்காந்துக்குவார். கரெக்டாக ஒரு லஞ்ச் ஹவரில் அப்போ நான் வந்து அப்பான்னு தான் கூட அப்போ பிரேக் பா அப்படின்னோடனே போயிட்டு முடிச்சு ஒரு 1 ஹவரில் மறுபடியும் வருவாங்க. மறுபடியும் ஈவினிங் வரைக்கும் கேரம் போக மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உட்காந்து. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவர் இப்படி பண்ணிக்கலாமா இருக்கணும் மெருகேற்றிக்கிட்டே இருப்பார். இது இந்த தாத்தா கேரக்டர் அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்து கதை சொல்லும்போது ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு நான் கதை சொல்லியிருந்தேன், அந்த சீன் சொல்லியிருந்தேன் நான்.
அதாவது விமல் வந்து லேப்டாப்பை தாத்தா அடுப்பில் வந்து தெரியாமல் எடுத்து வச்சிருவாரு, அது போயிடும். இப்போ வந்து லேப்டாப் வாங்குற காசுக்கு தன்னுடைய பாட்டி ஞாபகம் வச்சிருக்க மோதிரத்தை விற்றுருவார். அது அந்த மோதிரம் போட்டது வந்து பாட்டி தாலியில் செஞ்சு போட்ட மோதிரம். அந்த கதை சொல்லும்போது வச்சுருந்தா எடுக்கும்போது அதை நான் ரொம்ப கொஞ்சம் ஓவராக நெஞ்சு நக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீனு. எல்லாருமே அசிஸ்டன்ட் சொல்லுங்க, சார் ஓவரா ரொம்ப நக்கலா இருக்கு, பாட்டி தாலி மோதிரம் பார்த்துக்கோங்க கத்திடுவாங்க தேட்டரில். போகும்போது சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். அதை எடுத்துட்டு என்னப்பா என்ன தாத்தா உனக்கு அப்படின்னு, அது ரொம்ப சாதாரணமா இல்லையா, நீ உடஞ்சி போய் நிற்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, அதான் கையில் மோதிரம் போட்டிருந்தேன்ல நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஒரு இல்லையே தம்பி நீ சீன் கதை அப்படி சொல்லலையே நீ அப்படின்னாரு. இல்லைப்பா நான் சொன்னது வந்து பாட்டி தாலியை மோதிரமாக செஞ்சு போட்டு வந்திருந்தியே அதையும் வித்துட்ட அப்படின்னா, தம்பி மோதிரத்தை விற்கிறது பெரிய விஷயம் இல்லை, நான் என் பொண்டாட்டி ஞாபகம் வச்சிருக்க அந்த மோதிரத்தை விற்றா தானே பெரிய விஷயம், அது கொஞ்சம் ஓவர் டூவாக இருக்காதாப்பா அப்படின்னேன். அதெல்லாம் இருக்கவே இருக்காது தம்பி, அதுதான் கரெக்டாக இருக்கும் வைங்கன்னார். அது தேட்டரில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு அந்த எமோஷனல். அப்புறம் நிறைய சின்ன சின்ன இன்வால்மெண்ட்டில் நிறைய இன்வால்மெண்ட் பண்ணுவார் ராஜன் சார். நான் சின்ன சின்ன மெருகேற்றவங்க எல்லாமே என்னுடைய அவர்கிட்ட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த படத்தில் பணியாற்றிய போது சர்க்குணத்துக்கிட்ட நீங்கள் உதவி இயக்குனராக இருந்ததும் பெப்சி விஜயன்கிட்ட உதவி இயக்குனராக இருந்ததும் எந்த வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது? பெப்சி விஜயன் மாஸ்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் அடிக்கடி. அவர் வந்து அவரோட ஃபைட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவார், எந்த ஒரு கதையிலுமே ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு எமோஷனல் வச்சுக்கிட்டா ஹீரோ அடிக்கும்போது ஒத்துக்குவாங்க அப்படின்பார். கரெக்ட். இப்போ நான் வந்து ஒரு ஃபைட் பண்ணியிருப்பேன்டானா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லுவார். ஒரு நாகார்ஜுனாவோ வெங்கடேஷ் சாரோ ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்காக ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடுவாங்க, குழந்தைய ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு 200 பேர் வருவாங்க, 200 பேர் தடிப்பாடுறான், அந்த ஃபைட் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு, ஏன் தெரியுமா, அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையோட எமோஷனல் வச்சுருப்பேன்னு சொல்லுவாப்ல. ஸோ மாஸ்டர்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எமோஷனல் ஹேண்டில் பண்ணோம்னா அது ஒர்க் அவுட் ஆயிரும்னா, சர்க்குணம் சாட்டை பண்ணும்போது டீட்டெயிலிங், சின்ன சின்ன விஷயங்கள் டீட்டெயிலிங், அது வந்து ஆடியன்ஸ் கவனிப்பாங்களா மாட்டாங்களான்றது இல்லை, ஆனால் அது இருக்கணும், அந்த டீட்டெயிலிங் இருக்கணும். சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட அவ்வளோ அழகாக பண்ணுவார் சர்க்குணம் சார். அவர்கிட்ட கற்றுக்கிட்டது ஒரு சீனை எப்படி டீட்டெயில்டு பண்ணணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது சர்க்குணம் சார்ட்ட நான் நிறைய விஷயங்கள் அவர் சார்ட்டை பார்த்து பெருமிச்சுருக்கேன். ஏன்னா வாகைச்சுடுவால அது பீரியாடிக் ஃபிலிம் வேறு. ஆமாம். அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோ மெருகேற்றி அவ்வளோ டீட்டெயில் பண்ணுவார் சார். ஒரு லாரி ஒன்று இருக்கும், ஒன்றும் இல்லை சாப்பாடு விஷயத்தில் கூட அவ்வளோ மெனக்கெடுவார். அது சாப்பாடு மீனா அந்த இனியா இவர் ஹீரோவுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து வைக்கும்போது அந்த காலத்து சாப்பாடு, அப்போ அந்த காலத்து சாப்பாடு கிட்டத்தட்ட 100 வகை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த காலத்து சாப்பாடு என்ன 100 வகை வைக்க முடியும், எழுதுனாங்க சார் சொன்னார் 100மே வச்சுருப்போம் அதில். அந்த ஒரு ஷார்ட்டே வரும், அந்த சாப்பாடுலேருந்து அப்படியே வெளியே வரும். இந்த மாதிரி சார்ட்ட டீட்டெயிலிங் பயங்கரமாக இருக்கும் சர்க்குணம் சார்ட்ட. உதவி இயக்குனர்களுக்கு எப்போவுமே டைரக்டர்களோட பணியாற்றும் போது சின்ன சின்ன பிரச்சனை வரும். அது மாதிரி என்னென்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்துருக்கு? சார் அதாவது சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, நான் கடைசி அசிஸ்டண்ட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் போய் ஃபீல்டு கிளியர் பண்ணுற அசிஸ்டண்ட் தான். ஆனால் சின்ன சின்ன கோவம் வரும் சார் படும்போது, நான் சில சமயம் ஃபங்க் ஆகிட்டு நம்ம நல்லா தானே வேலை பார்க்குறோம், ஏன் சார் நம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு ஃபங்க் ஆகிடுவேன். அப்போ கோ-டைரக்டர் சரவணன் சார்னு ஒருத்தர் இருக்கார், கோ-டைரக்டர். அப்போது கூப்பிட்டு பேசினார், நீ சாரு பாராட்டணும்னு வேலை பார்க்குறியா இல்லை ஆத்மார்த்தமாக வேலை பார்க்குறியா? இல்லை நான் நல்ல கேள்வி, ஆத்மார்த்தமாக தான் வேலை பார்க்குறேன். அப்போ அவர் திட்டுறாரு தூங்குறாரு இதெல்லாம் பேசாத, உன் வேலையை மட்டும் பாரு, ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை உன்னை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எதையுமே நான் காதில் வாங்கினதில்லை. அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதான் கடைசி அசிஸ்டன்ட்னு ஒன்று இருக்குங்களே, அப்படியே போயிட்டு ஓடுறது வர்றது அங்கிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது, இது முதல் ஷெட்டில் வந்து நம்ம அருப்புக்கோட்டையில் நடந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் நடந்துருச்சு. அப்புறம் அங்கிட்ட ஒரு 15 நாள் 20 நாள் பிரேக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்டில் அருப்புக்கோட்டை. அந்த அருப்புக்கோட்டை வரப்போ அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஏன்னா சார் கூட வந்து சாருடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஆனந்த். அப்போ ஊரில் வந்து சாரு ஷூட் முடிச்சுட்டு ஊரில் போய் இருக்கும்போது அந்த ஆனந்த்ன்ற சொல்லியிருக்காரு, என்னடா இந்த படம் பூரா போயிட்டு என்னடா யார் அப்படி நல்லா பண்ணாங்கன்னு ஜென்ரலாக பேசும்போது இப்போ ஆனந்த் சொல்லியிருக்காரு, நவீன் அப்படி வேலை பார்த்தாங்க எல்லாம். அதாவது நீ ஒன்று அவன் எதுனாலும் ஒன்றா சரி அவன் ஓடிடுவான், ஓடி போய் பண்ணிட்டு வந்துடுவான், அவன் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே செகண்ட் ஷூட்டில் அப்படி தலையிலாமல் இருந்துச்சு. அப்படியே எதாவது தான் நம்ம செகண்ட் ஷூட்டில் டே போய் பாடுறாத அப்படின்ட்டு சார் சொன்னார். அப்போ சரவணன் சார் சொன்னார், நான் தான் சொன்னேன்ல நீ வேலை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது செகண்ட் ஷூட்லேருந்து அப்படி வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். இப்போ தாஸ் ரொம்ப க்ளோஸாக இருப்பான், டோரா டைரக்டர் பயங்கர க்ளோஸாக இருப்பான். அதுக்கப்புறம் சார்கிட்ட நானும் க்ளோஸாக இருந்தேன். அப்படியே நடந்தது. மஞ்சப்பையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட மாதிரி ஒரு பட்ஜெட்டில் முடிச்சிங்க, ஆனால் அப்படி பட்ஜெட்டுக்குள்ளே அடங்காத படமாக இருந்தது இல்லையா கடம்பன்? கண்டிப்பாக சார், அதான் சொல்லுங்கள் சார், நம்ம வந்து நேச்சர் சார், இது வந்து
நம்ம இன்டோர்லையோ நம்ம இங்கே அவுட்டோர்லேயோ பண்ணும்போது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம ஃபாரஸ்ட்டுன்னு போயிட்டோம்னா அவங்க ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருப்போம். பட்ஜெட் அதிகமாகும் போது நேச்சுரலாக தயாரிப்பாளருக்கு உங்களுக்கும் பிரச்சனை வரும். அது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்துதா? தயாரிப்பாளருக்கு எனக்கும் பிரச்சனை சௌத்ரி சாருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை சார். பட் ஊடால இருக்கிறவங்க ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணி விட்டாங்க. அதாவது ஒன்று இருக்குல்ல சார், நம்ம எப்போவுமே சார் வந்து எதாக இருந்தாலும் நேரடியாகவே கூப்பிட்டு பேசிடுவார். அப்படி அந்த படத்துக்கு பக்கபலமாக இந்த ஆரியா படத்தை பார்த்துன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் ஒவ்வொரு சீன் எடிட் பண்ணும்போது உடனே காமிச்சிருவேன். நான் ஒரு சார் பிரதர் எடிட்டிங் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து சௌத்ரி சார் கீழே தான் நம்ம ஆஃபீஸ் கீழே தான் நம்ம எடிட்டிங் ஆஃபீஸும் போட்டுருவோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.